திவாகரோட பிஆர் டீம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அடிச்சுட்டு இருந்தானுங்க. வெக்கமே இல்லாம சட்டுன்னு அதுக்கு அடுத்த வாரமே மாறிட்டானுங்க. அதேதான் கமருதீன் பிஆருக்கும் பார்வதி பிஆருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அப்படி தெரியுதுல்ல. அது நார்மலான ஒரு பீப்புளுக்கே அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே வராது. எனக்கு பிடிச்சவங்கள ஒருத்தவங்கள வந்து யாரோ இன்னொரு கண்டஸ்டன்ட் தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தாலும் அந்த தப்பா சொன்ன கண்டஸ்டன்ட் மேல ஒரு வெறுப்பு இருக்கும் தானே. அவங்கள அவாய்ட் தானே பண்ணுவாங்க. இப்போ கானா வினோத்துக்கு ஓட்டு நிறைய வருது சரியா. அவனுங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறானுங்க பாருங்க அத. கானா வினோத் கமருதீன் ஓட் டிஃபரன்ஸ் அவ்வளோ. டாப் 2 these two are on top அப்படின்னு அதுக்கு ஒண்ணு சொல்றானுங்க. டேய் மனசாட்சி இல்லையாடா. என்னென்னவோ யூஸ் பண்றானுங்க. கொஞ்சம் கூட நேர்மையே இல்ல, எந்த இடத்துலயுமே இல்ல. இவனுங்கிட்ட போய் என்னத்த பேசுறது, என்னத்த சொல்றது. அட்லீஸ்ட் அந்த குரு இருக்கான்ல, குரு கமருதீன் குரு கிட்ட பேசினா கூட ஓரளவுக்காவது அவன் கொஞ்சம் நேர்மையா இருப்பான். மத்தவனு கிட்ட என்னத்த போய் சொல்றது. அந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா, சரியில்லை அவன் பண்றதுதான் சரியில்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியல, இது திடீர்னு ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு என்னங்கய்யா எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா, நீங்க பேசுங்க. இல்ல 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 ப்ரோ, நீங்க சோகமா பேசியிருந்தீங்களே அதுன்னு சொல்றேன். நடுவுல இப்படி வந்துட்டாங்க. மகேஷ் உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. சாரி சாரி சாரி, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. இனிமேல என்ன பண்ணிருங்க, மேல எப்பவுமே உங்கள டைட்டில் கார்டு மாதிரி ஒண்ணு வச்சிருங்க. திவாகர், பாரு, கமருதீன் இவங்க எல்லாரும் எனக்கு சமம் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டு அது வந்து எப்பவுமே உங்க டேக் லைனாவே வச்சிருங்க. இவங்க எல்லாரும் எனக்கு சமம் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி என்னங்க இது? இல்ல உங்களுக்கு சமம்னு சொல்லலைங்க, அவங்க 3 பேரோட தப்பும் எனக்கு ஒரே மாதிரிதான் அப்படின்னு டைட்டில் எப்பவுமே வந்து ஒரு இது வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடிங்க அப்படின்னு சொல்ல வரேன். இவங்கள அடிச்சா அவங்க 2 பேர் ஃபேன்ஸ் வந்து கேக்குறது, இல்ல இன்னொருத்தர் அடிச்சா இவங்க 2 பேர் வந்து கேக்குறது, இப்படியே தான் அது ஆயிட்டு இருக்கு. அது வந்து நீங்க வந்து மத்த விஷயங்கள் பேசவே முடியலையே. எவ்வளவு நிறைய கண்டென்ட் வந்திருக்கு பாருங்க. கனி அக்காவும் எஃப்ஜேவும் நடந்துகிட்டு இருக்காங்க. ப்ரோ இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ப்ரோ. ஆபீஸ்ல ஒருத்தர் சொல்றான் ப்ரோ, திவாகருக்கு ஃபயர் விட்டுருந்தான். என்னடான்னா அவன மாதிரி ஒரு நேர்மையானவன் வேஸ்ட் கண்டென்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்விட்டர் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி திவாகருக்கு ஃபயர் விட்டுன்னு இருக்கிறான். ஒரு ட்வீட் போட்டதுக்கு எவனே தெரியல வந்து அடிக்கிறானுங்க. டேய் நீங்களா உண்மையாவே திவாகர் ஃபேன்ஸ் தானா? ஒண்ணுமே புரியல. அவர் தான் நேர்மையானவர்னு ஃபயர் விடுறானுங்க ப்ரோ, திவ்யாவை எதிர்த்து பேசிட்டாருன்ட்டு. சரி, அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி அவளை அடிச்சிங்களா இல்லையா? என்ன என்ன நடந்ததுங்க அதை சொல்லுங்க ப்ரோ. நான் ஒன்னே சொன்னேன், பார்த்தல திவ்யா கேப்டன்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் ப்ரோ. இந்த ஒரு வார்த்தை தான் ப்ரோ சொன்னேன். டே எங்கால ஒரே நாள்ல டெம்ப்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஹலோ, எம்டினா மாஸ் பண்ணிட்டாராம். மாஸ் பண்ணிட்டாராம் சொல்றாரு. விட்டு கட்டாய் கேக்குது மகேஷ். சாரி ப்ரோ, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன்னா அதான். இல்ல இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்றீங்க? கார் இருந்தா கார்ல போயிருப்பீங்க, என்ன பண்றது? பைக்கே வழிய காணோம், கார் வேற ஒரு சேடு. இல்ல ஆலன் ப்ரோ, திவாகருக்கு கம்யூனி சப்போர்ட் பண்றாங்களே பார்வதிக்கலாம், அவங்க சப்போர்ட் பண்ற எடுத்த மாதிரி இருக்குது. நல்லவர் தாங்க. என்ன அவர் கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணாலும் அவருக்குள்ளாரே ஒரு மனித இருக்கு. அவரு ஒரு நல்லவர் தான். அதை நீங்க வந்து அப்படியே அணுகக்கூடாது. நீங்க பார்த்து அணுகிக்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மைண்ட் செட் தான். அதெல்லாம் கேம் விளையாடுறாங்க. நீங்க அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவன் கொலை பண்ண பிரச்சனை இல்லை இவங்களா இருக்கும். அவனுக்குள்ள நல்லவன் தேடிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. ஏய்
அவன் நிலம் என்ன கொலை பண்ண போறான் பைத்தியம். இல்லடா என்ன இனிமேல்ட்டு என்ன பண்ணோம் இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான கண்டஸ்டண்டா பார்த்து தேடி சப்போர்ட் பண்ண போறோம்டா நான். திவாகர் இதுல ஒண்ணு நோட் பண்ணீங்களா ப்ரோ? சுபிக்ஷா நைஸா எஸ்கேப் ஆகியே இருக்காங்க. சரி அவங்க எங்க மாட்டினாங்க எஸ்கேப் ஆகுது? அவங்க தான் காணாம போயிட்டாங்களே 2 வாரமா. ஏங்க இது காணாம போற கண்டஸ்டன்ஸ் நீங்க எதுக்கு எடுத்து வச்சு பேசுறீங்கன்னே எனக்கு தெரியல. இந்த துஷார் பத்தி பேசுறது இன்னைக்கு வந்து பாருங்க, அரோராவை வந்து இன்னைக்கு சூப்பரா பாயிண்ட்ஸ் வச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கேயாவது தெரிஞ்சாங்களா? லைவ்ல கூட கேக்குறேன், எங்கேயாவது தெரிஞ்சாங்களா? துஷார் வந்து இந்த பாய்ஸ்ல அவர்தான் எனக்கு தெரிஞ்சு அவர்தான் ஓரளவுக்கு டீசெண்டா பாயிண்ட்ஸ் வச்சாரு. அவர் எங்கேயாவது தெரிஞ்சாரா அதுக்கப்புறம்? இல்ல. சுபிக்ஷா வந்து பாயிண்ட்ஸ் வைக்கும்போது ஏதோ ட்ரை பண்ணாங்க, நல்லா இல்ல. அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே நல்லா இல்ல, அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு போனாங்க. அதை தாண்டி ஒரே ஒரு இடத்துல தெரிஞ்சாங்க. எந்த இடத்துலனா வியனா வந்து சுபிக்ஷாவை கெட்டவன் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க. அது தவிர்த்து வேற எங்கேயாவது தெரிஞ்சாங்களா? இல்ல. இவங்கள பத்தி எல்லாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம்னு கேக்குறடா. அதான் ப்ரோ வியனா பத்தி பேசணும்னா ஆர்மி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவ்வளவு சூப்பரா கியூட்டா இருக்கீங்க நீங்க. என்ன உங்களா மாதிரி உலகாளிங்க நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, கேமரால பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகேடா. சுபிஷா உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி வச்சு ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதே சுபிஷா பழகிட்டு இருக்காளே, அப்ப என்னவா அந்த பொண்ணை பாக்குறா அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அப்படி பார்த்தா பழகிட்டு இருக்கா பொண்ணு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. பேசினா போதும், ஆஹா சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு ஆஹாவோட பயிர் வருது. கேட்பாங்கடா, அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து எவ்ரி டே வந்து ஒரு புது இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி தருவாங்க. அது வந்து இங்கிலீஷ்லயே இருக்காது. கம்ப்ளீட்டேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு புதுசா ஒரு வார்த்தை சொல்றாங்க, வைக்ரண்ட். பயங்கர வைக்ரண்டா அவர் சொன்னாரு அந்த வார்த்தையை. என்ன வார்த்தைன்னு கேட்டா ராஸ்கல்ன்ற வார்த்தையை ரொம்ப வைக்ரண்டா சொல்லியிருப்பாங்களாம். இந்த பொண்ணு எப்படா இவ்வளவு கான்பிடண்டா இல்லாத வார்த்தைகளை சொல்லுது? மேல இருக்கிற ஒரு ட்வீட்டை வந்து படிங்க. நம்ம என்ன மாதிரி ஆட்களுக்கு என்னெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். என்னோட இதுல வந்து இவர் கோட் ட்வீட் போட்டிருக்காரு. இத வந்து நீங்க படிச்சு எனக்கு அதுக்கு மீனிங் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்றது புரியும் அப்போ. ஓ! அன்னைக்கு அந்த மேட்டர் எடுத்துட்டு வந்து இதுல சொருவிட்டா. என்னங்கய்யா இதெல்லாம் நான் என்னையா சொல்றது? அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. இது தாத்தாவுக்கே புரிஞ்சிருக்கும். அதுதான் நான் அது கேக்குறேன். வேற இது வேற. இந்த மாதிரி ஆட்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட், யார் விஜயலட்சுமி? அது எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் விஜயலட்சுமி கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் விக்னேஸ்வரி. விஜயலட்சுமி ஓகே, நான் கனியும் அக்கா என்ன ஸ்பேஸ் போட்டாங்களோ அது தாத்தா எல்லாம் பேசிட்டு இருந்தாரா? என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ற அவங்க போலீஸாலாம் நடிச்சிருக்காங்க அவங்க. இவ்வளவு பெரிய பில்டிங்ல உங்களுக்கு அது மட்டும் தான் தப்பா தெரியுதா? அந்த பில்டிங் விடுங்க, மெயின் ஓட்டே அதுதான். ஸ்பேஸ் ஹோஸ்ட் தெரியாம நீங்க ஸ்பேஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க. நீங்க பாத்துக்க, யாரு ஹோஸ்ட் பண்ணா என்ன ஸ்பேஸ் என்னன்னு தெரியல, ஆனா கண்டென்ட் மட்டும் தெரியும். இன்னைக்கு வந்து பேர் என்ன, திவாகர் வந்து சபரி பத்தி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு எனக்கு. அவர் ட்ரஸ்ட் வச்சு அது ட்ரஸ்ட் வச்சு நடத்துறதெல்லாம் வந்து சும்மா பர்ஃபார்மன்ஸுக்கு சொன்னதெல்லாம் அதெல்லாம் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. எனக்கு சபரி பிடிக்காது தாங்க. கண்டென்ட்லாம் வேஸ்ட் தாங்க. அந்த ஆளு தத்தி தாங்க. இந்த மாதிரி அவன் நிறைய நல்லது பண்ணின்னு இருக்கான் வெளில. அத வந்து இவெல்லாம் வந்து அவன் சபரியை பேசுறான்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா இவர் திவாகரோட அந்த வெஞ்சன்ஸ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதா? அவங்க காலையில வந்து பேசுறாங்க, நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் நீ என் பேர் வந்துச்சு என்னன்னு. அப்ப அப்படியே நைஸா, அதாவது என்னன்னா அப்படியே இன்னசென்ட்டா பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு சாயந்தரம் அதை வச்சுட்டு கொட்டினா பாருங்க ஆளு வெஞ்சன்ஸ. ஐயோ, நான் அதான் சொல்றேன், அந்த ஆள் ஆக்சுவலி இஸ் எ வெரி டஃப் கண்டஸ்டன்ட். அந்த ஆள் மாதிரி உடையவே மாட்டேங்கிறான். நீங்க எந்த சீசன்ல எந்த பிளேயர் பார்த்தாலும் கொஞ்சமாவது எமோஷன் இறங்குவான். someone has to have a peak level of narcissism to continue like that. ஜஸ்ட் ஏன்னா யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியலப்பா அவரை.
யாருக்கும் இப்ப அவரை ஹேண்டில் பண்ண எப்படி தெரியல. ஹேண்டில் பண்ணும்? எப்படி இல்ல ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறீங்க? அவர் வந்து பேசுறாரு இல்லையா? அவர் வந்து பேசும்போது உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு போயிடணும். அது போதும். மூஞ்சில அடிச்ச மாரி அது ஒரு தடவ 2 தடவ பண்ணிட்டா அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. என்ன சொல்லுவாரு இந்த அதுக்கப்புறம்? வடிவேலு மாதிரி ப்ரோ, திரும்ப திரும்ப பேசுற நீ என்ன, திரும்ப திரும்ப பேசுற நீ. அதுதான். அது வேஸ்ட். நீங்க போயிட்டு அவர்கிட்ட வச்சுக்கிட்டாதான் அவர் உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் எடுப்பாரு. அவர்கிட்ட ஓப்பனாவே உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்ட்டு போயிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? வெறுப்பாயிடுவாரு. வெறுப்பாயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல குத்த ட்ரை பண்ணுவாரு. நீங்க டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ண சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காலையில வந்து நம்மளே பேசினோம்ல. திவ்யா வந்து அந்த ஒரு இடத்துல அவங்க கோவம் காமிச்சது, இத்தன பேர் பாயிண்ட் பண்ணாங்கல்ல. அவனும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு, எங்கெங்கெல்லாம் மத்தவங்கலாம் சறுக்குறாங்கன்னு நோட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க சறுக்குன இடத்த நோட் பண்ணி வச்சு, கரெக்ட்டான இடத்துல வந்து இந்த 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 மாரி இடத்துல வந்து நம்ம கக்கணும்னு, அவன் அதுக்கப்புறம் சொல்றான். இதெல்லாம் சொன்னா தான்ப்பா ஜனங்களுக்கு தெரியும்னு. ஐ அம் டெல்லிங் யூ நான் இத காம்ப்ளிமென்ட்டா போனாலும் பரவால்ல. தட் கை ஆக்சுவலி நோஸ் த கேம். இல்லங்க. அவன் அண்ட் இப்படிதாங்க. அவரு அவன் வெளில வாழ்ந்துன்னு இருக்காங்க இந்த மாரி. எல்லாரையும் குறை சொல்லுன்னு, தன்னை பெருசா பேசிக்கின்னு, அதுதான் அவன் வாழ்க்கையே. இப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அவன். அது யோசிச்சு பாருங்க. அவன் அவன் இததான் வந்து லைஃபாவே வச்சிருந்து இருக்கான். நான் வந்து தனுஷோட நல்லா அடிப்பேன். நான் வந்து சிவாஜியோட பெரிய ஆக்டரு. நான் வந்து ரஜினியோட பெரிய ஆக்டர்ன்னு சொல்லிட்டு இதுதான் அவன் வாழ்க்கையே வாழ்ந்துன்னு இருக்கான். தன்னை வந்து தூக்கி ஒரு உயரத்துல வச்சுக்கிட்டு மத்தவங்கலாம் வந்து லைக் மட்டமா பேசிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற குறைகள்லாம் வந்து எடுத்து எடுத்து முன்னிலையில வைக்கிறது அவன் வாழ்க்கையே. அவனே அப்படிதான். இது அவன் ஆலன் கேம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் விளையாடல. இதுதான் அவன். ஆலன் அவன் நீங்க பிக் பாஸ்க்கு சொன்னீங்கல்ல, செல்லவில்லை. ஒரே நிமிஷம் டஸ்ட் அது நீங்க சொன்னதுக்கு தான் நான் கேக்குறேன். அவனை கண்டுக்காம போயிரணும். பேச விருப்பம் இல்லைன்னு போயிரணும்ட்டு. இன்னைக்கு லைவ் பார்க்காத ஆடியன்ஸ், ஏன்னா மார்னிங் வந்து அது என்ன நடந்ததுன்னு நான் பார்த்தா, அது ரொம்ப நார்மல் கான்வர்சேஷனா தான் பேசிட்டு இருந்தாங்க. லைவ் பார்க்காத ஆடியன்ஸ், இவர் வந்து இப்ப முக்கியமான இடத்துல என்ன அப்படி கலாய்ச்சாங்க, அவ்ளோ நக்கல் நடந்தது, மாக் பண்ணாங்க என்ன, அப்படிலாம் ஒண்ணு பண்ணார்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இத பார்த்தாங்கன்னா உண்மையாலுமே என்ன நினைப்பாங்க? சாந்தி, நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு நான் சொன்னது எப்படின்னா, அவர் கிட்ட வந்தாலே உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு நவுந்து போறது. இவங்கலாம் வச்சுக்கிறாங்க. தே ஆர் ஆக்சுவலி டாக்கிங் டு திஸ் கை. அது ஒரே வீட்ல இல்லண்ணே, இருக்கும்போது அத அவனுக்கு அவாய்ட் புரிய பண்ண வைக்க ட்ரை முடியாது. பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஏங்க அங்க அவனுக்கு புரிய அங்க அங்க 18 பேர் இருக்காங்கங்க. ஓகேவா? 17 பேர்கிட்ட பேசலாம். 17 ஒரு பேர் இவர நிமிஷம். அவாய்ட் பண்ண அவனுக்கு முடியாது. அவனுக்கு புரிய அதான் வைக்க பண்ற ட்ரை பிரச்சனை இல்ல. மாதிரி பண்றாங்க. ஆயிரும். அது கார்னர் இல்ல பண்ற மாதிரி ஆயிரும் அது. ஏங்க பேசிக்கா அவர் என்ன கார்னர் சொல்றாருன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனுக்கு நீங்க அட்டென்ஷன் குடுக்காதீங்க. அப்ப அது அவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. இல்ல நீங்க அட்டென்ஷனை தாண்டி அவர்கிட்ட ஓப்பனாவே உங்களுக்கும் எனக்கு செட் ஆகாது. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். அது சொல்லிட்டு போனா அவருக்கு ட்ரிகர் ஆகும். ஆமா. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, 17 பேரும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இண்டிவிஜுவல் கேமர்ஸ். அதனால 17 பேரும் இந்த ஒரே யுக்திய அவர்கிட்ட அப்ளை பண்றதுல தான் திருப்பி பிரச்சனை. சொல்லுங்க அத. ஒருத்தங்க திருப்பி சொல்லுங்க. பேசாம 17 அதுல பேரும் ஒரே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் திருப்பி ஆ சொல்லுங்க. இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா ஆ பிளேயர்ஸ் சொல்லிட்டீங்க. ஆமா செம்மையா ஏங்க பேசுறாப்ல. இல்ல ஜஸ்ட் இண்டிவிஜுவல் அவரை ப்ரோ, அவருக்கு நான் புரிய வைக்க அனலைஸ் ட்ரை பண்ண பண்றாங்க. வரைக்கும் ஒரு நிமிஷம். அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க எல்லா இடத்துலயுமே. அவருக்கு புரியலன்ற விஷயம் உள்ள இருக்க சில பேருக்கு தெரியும். தெரிஞ்சு பார்வதி மாதிரி ஆட்கள் அவனை எதிர்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால வேற வழி இல்லாம இவங்களும் போய் சொல்றாங்க அதுக்குள்ள. உடனே மதன் ஃபிளைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல ஃபிளைட் அண்ணா புடிச்சு இல்லண்ணே போயிருவாரு. இல்லண்ணே அவனுக்கு இல்லண்ணே ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. நான் அது சொன்ன மாற்றி சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னன்னா அவனுக்கு புரியும் எல்லா விஷயம். ஆனா புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அது உள்ள இருக்கவங்களுக்கு அவன் புரியாத மாதிரி இருக்கான் எந்த விஷயமும் அப்படின்ற பார்வை தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அவன் அப்படிதான் இருக்கான், அவன் வந்து மைண்ட் இப்படிதான் அப்படின்ற பார்வை அவங்களுக்கு இல்ல. மதன் மதன் இங்க இங்க பாரு மதன். இன்னைக்கு நார்மலா நடந்த ஒரு கான்வர்சேஷன். அவங்க ரொம்ப நார்மலான கான்வர்சேஷன். யாரும் அவனை கலாய்க்கல ஒண்ணும் இல்ல. எதுக்கு வாட்டர் மேலன் ஸ்டார்னு வச்சிருக்கீங்க? பவர் ஸ்டார்ன்ற பட்டத்துல கூட அந்த பவர்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றது ஒரு சீனை நீங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு அதனால வந்து தானே, அதுல என்ன இருக்கு? அது பெருசா ஒண்ணும் இல்லையே, எதுக்கு இதை சூஸ் பண்ணீங்க? அவ்வளவுதான் அந்த கான்வர்சேஷன். ரொம்ப நார்மலான கான்வர்சேஷன் தான். சரியா? அதை எடுத்துன்னு வந்து என்ன வந்து மட்டம் தட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திணிக்க தெரிஞ்ச அவனுக்கு, அவன் எப்ப பார்த்தாலும் தன்னை வந்து பெருமை பீத்திட்டு இருக்கும்போது அவன் யார்கிட்ட எல்லாம் பெருமை பீத்துறாங்களோ அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில வீணா கிட்டயும் பார்வதி கிட்டயும் இவரு பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ நானா பாப்புலர்மா எனக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படின்னு பேசும்போது சிரிச்சுட்டாங்க 2 பேரும். சரியா, அதனால பாத்துட்டான். பாத்துட்டு கண்டுக்காம போறான். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு? அவங்க சப்போர்ட் ஏன்னா வீணாக்கும் அவனுக்கும் தேவை பார்வதி தேவை. இப்போதைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. இதை நானும் சொல்ல வந்தேன். என் பாயிண்ட் என்னன்னா, அங்க வந்து இவங்க எல்லாம் தைரியமா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு உருட்டுறானுங்க பாரு. அவர் ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டுறானுங்களே, அது எப்போ உண்மையாகும்னா, நீ அவனை பார்த்து சிரிக்காம அவனை வந்து லைக் நீங்க யாருமே அவனை ஒரு மனுஷனாவே கன்சிடர் பண்ணலன்றது தெரியுது. நீங்க எல்லாருமே அவனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, சிரிக்கிறீங்கன்றது தெரியுது. நிஜமாலே நீ ரியலா இருந்தா, நிஜமாலே பார்வதி ரியலான பர்சன் இருந்தா, நிஜமாலே வியனா உண்மையான பர்சன் இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட ரியல் ஃபீலிங்ஸ சொல்லணும் தானே. இந்த பக்கம் சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு வீணா என்ன தெரியுமா சொல்றா அவர்கிட்ட, அவங்க உங்களை பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்றா. சிரிச்சதே நீதான். அதே என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே அவருக்கு வந்து நிறைய ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டனால அவங்க வந்து இன்வேரியபிளி இப்போ ஒரு ஹவுஸ்மேட் அவர் கூட இருக்காரா, ஒரு வாரம் இருக்காங்க, அடுத்து வேற யாராவது வந்து ஒட்ட பாக்குறாங்க. இது வந்து இவனுங்க டீமும் கொஞ்சம் வந்து எனேபிள் பண்ணி வச்சதுதான். அவங்களுக்கும் இது மேல ரைட் பண்ணும் அப்படின்னு நினைச்சது தானே. ஐயா நீங்க வந்து இந்த ஒரு ஓட் பேங்க் ஏறிச்சு, அதனால இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தொடர் நடிக்கிடுச்சு, அதனால இவங்க எல்லாரும் சப்போர்ட்டுக்கு போறாங்களா, தயவுசெய்து என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி டீமாவது பிம்பம் கிரியேட் பண்ணிடுச்சுங்கற. ஓட் பேங்கே இல்லனாலும் இருக்கட்டும். அது எப்போ எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, இதே வாய்க்கள் நான் ரியலா இருக்கேன், நான் ரா இருக்கேன், இதுதான் நான் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அப்போ உடைஞ்சிருது அது. பிரேட்ஸ் வந்து பேசட்டும். ஒரு புதுசா சாரி, வந்திருக்காருன்னு மன்னிச்சிருங்க. ஏய் ஹாய் ஆலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ பாயிண்ட் இருக்கு. அரண், ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் which you said. இந்த திவாகருக்கு வந்து has he got superiority complex or inferiority complex? Inferiority complex. அது வந்து தெரியறது நல்லாவே. இல்ல because திடீர்னு superiority complexும் தெரியறது. I think he's just trying to, I'm just trying to read his mind. எதுக்கா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கு? இல்லங்க, அவருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க, அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். சரியா, யாரும் அவரை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ தன்னே அவர் திரும்ப திரும்ப மிகைப்படுத்தி அந்த உலகத்துக்குள்ளே இருந்து எது உண்மைன்றதே தெரியாத அளவுக்கு ஆயிட்டார் அவர். தட் இஸ் ரொம்ப பொய்ய சொல்லி 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 நான் ஒரு பெரிய நடிப்பு கிறுக்கன என்னமோ சம்திங் சொல்லி ஒரு பொய்ய சொல்லி அதே வந்து அவரே வந்து ஒரு ஹாலுசினேஷன் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி தான் தோன்றது எனக்கு. I think Parvati's alliance with him was basically just to get a little bit of mileage. She is using him as a pawn. அதுவே அவங்க பைடஸ் ஆகும். நீங்க பாருங்களேன், ஒரே ஒரு வாரம் அவரை தூக்கி ஒரு வாரம் ஊற வச்சதுக்கே அந்த அடி வாங்கினாங்க அவங்க. ஜஸ்ட் 1 week. She is hoping that he'll get eliminated on his own. அவர் வெளில வந்துட்ட அப்புறம் நான் அவரை டாலரேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுவாங்க. நீங்க வேணா பாருங்க. அது கண்டிப்பா லைக் அந்த ஒரு அது எனக்கு அதனாலதான் எனக்கு வினோத் ஓகே. அவருக்கு ஏன் அது பிரச்சனை தெரியுமா வினோத்துக்கு? வினோத் has seen all these things that this guy has said outside. வெளியில பேசுனதெல்லாம் அவர் பார்த்துட்டு போயிருக்காரு. அவரால அமைதியா இருக்க முடியல. இவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் கொட்டிடுறாரு அதை. I mean obviously what he's doing is wrong, but நீங்க வந்து அந்த அந்த என்ன வா தமிழா வால வந்து ஆரியே வந்து could not tolerate this guy's stupidity. ஆரி வந்து அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு தெரியுமா? ஆமா ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த மாதிரி கிளிப்புள்ள சொல்ற மாதிரி வெரி கிளியர்லி ஹி ஆர்டிகுலேட்டட். பட் ஐ திங்க் இந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதான் எனக்கு தெரியல, இல்ல புரிஞ்ச மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறான் ப்ரோ. சொல்றேனே இமிடியட்லி அவரோட நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுமா? ஆரி வந்து அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஹிஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन வாஸ் நாளா ஹீரோ ஆக கூடாதா? தட்ஸ் தி டேக் அவே. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க வந்து உங்க மருத்துவத்துறையில இருந்து நீங்க விஷயங்கள் போடும்போது உங்களை யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பாராட்டுறாங்க.
நீங்க ரீல்ஸ போடும்போது உங்களுக்கு வந்து நீங்க நல்லா சிரிக்க வச்சீங்கன்னு பாராட்டுறாங்க. உங்ககிட்ட எப்போ அவங்க வெறுப்பாகுறாங்கன்றத நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தனுஷோட பெரிய ஆளு, சிவாஜியோட பெரிய ஆளு, ரஜினியோட பெரிய ஆளு, அந்த மனநிலை உங்களுக்கு ஏத்துக்கிற மனநிலை உங்களுக்கு இல்லன்னு தெரியறதுனால தான் இன்னும் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றத அவர் அவ்வளவு தெளிவா எடுத்து சொல்றாரு. உங்கள பத்தி நீங்க மிகைப்படுத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க யார பத்தி பேசுறீங்களோ, அவங்க அளவுக்கு டேலண்ட்ட நம்ம வளர்த்துக்கிட்டு, அந்த இடத்த நோக்கி ஓடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் நாம இதெல்லாம் பேசுறது கண்டிப்பா தப்பு தான். அதனால தான் கோவப்படுறாங்கன்னு எடுத்து சொல்றாரு. நான்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. சி இமிடியேட்லி இஸ் அப்பீலிங் டு த பாருங்களேன், நான்லாம் ஹீரோ ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு இவரு. அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு அத. That's what he does. Like, he's not just rage baiting people. He's gaslighting people into thinking they are wrong. இல்ல ஆலன், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். ஐ திங்க் இக்னரன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸாக்ட்லி அவன ஒரு பீஸ் ஆஃப் ஷிட் மாதிரியே வந்து வச்சிருந்தேன். ஐம் சாரி டு யூஸ். இஃப் யூ கீப் ஹிம் as a piece of dust, I think that's the best treatment. பட் தெரியல. இல்லங்க, பட் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை தவிர்த்துருங்க. நானே இப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரேன். ஓகே ஷூர் கண்டிப்பா. இல்ல நீங்களாம் எனக்கு எடுத்து சொல்லணும். நான் என் வழி மாறி போகும்போது நான் நிறைய வந்து மிஸ் ஆயிட்டு போறேன். எனக்கு நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் நிறைய நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நீங்களும் அதெல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நிறுத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சோ நீங்க சொல்லட்டும். ஷூர். இல்ல பிரேம், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் திவாகர் எப்படி தெரியுமா ப்ரோ? இல்ல பிரேம், நீங்க சொன்னீங்கல்ல அவங்க கிட்ட சுப்ரீம் கவர்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதை யார்கிட்ட காட்டுறான்னு நீங்களே அதை உள்ள பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மத்த யார்கிட்ட காட்ட மாட்டான். காட்டுறது அவன் ஒரு கேட்டகரி வச்சிருக்கான். இவங்கெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு போன உடனே எழுதி பார்க்கல. போன உடனே ஒரு வாரம் பார்த்து இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து ஃபில்டர் பண்ணி அவன் வந்து அடிச்சான். அதே மாதிரி எஃப்ஜே உடன்பாடு தெரியலன்னு சொல்லல. பட் நான் 3 வாரம் கழிச்சு எஃப்ஜே வந்து ஸ்மால் பாஸ்க்கு உள்ள போறப்ப இவன் வந்து இன்னும் படிச்சிருக்கின்ற டாபிக் போறப்ப நான் வந்து ஏதோ +2 ஏதோ சொன்னேன்னு சரி சொல்லதான். அப்ப அதுக்கப்புறமா எஃப்ஜே பார்த்த விதம் இருக்குல்ல, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த மைண்ட் செட்டை இவன் கிளவுனிசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்படிதான் பாக்குறேன். இவனுக்கு வந்து மத்தவங்க ஏத்துக்கிறாங்க மைண்ட் செட் அவனுக்கு கிடையாது. அதை தாண்டி இவனுக்கு இருக்கிற பெரிய மேட்டர் என்னன்னா, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான். அதை கிளவுனிசமா காட்டிக்கிறான். பட் நாட் கிளவுனிசம். அது கிளவுனிசமா இல்ல. ஓகேவா? அது ரொம்ப உத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பைத்தியங்களுக்கு புரியல. அது அவன் கிளவுனிசம் பண்ணலடா, அவன் வந்து இந்த மாதிரிதான் இருக்கான்ற பார்வை அவனுக்கு இல்ல. அவன் பயங்கரமான ஒரு சுப்பீரியர். நான் தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் மேட்டர். அவ்வளவுதான் ப்ரோ. ஆலன் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரிதான் திவாகர் வந்து வெளியே எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான். லைக் லேட்டஸ்டா கடைசியா வந்து சூர்யா வந்து அகேன்ஸ்டா பேசினா அது ரொம்ப பெருசா வெடிஞ்சது. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா, அவன் வந்து ஒண்ணு தெரியாத மக்கு மாதிரி நடிக்கிறான். எல்லாருக்கிட்ட பேச்ச போட்டு வாங்கிடுறான். அவங்க யாருன்னா அவங்க பேச விருப்பம் இல்லைன்னா கூட இவனா இப்ப என்னம்மா சொல்லலாம், என்னம்மா இது எப்படிங்க போகுது, நான் நல்லா ரீச் பண்றேன்னு அது மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான் இன்புட்ஸை. அவனுக்கு யாரு சப்போர்ட்? வியானாவோட சப்போர்ட் தேவை, பார்வதியோட சப்போர்ட் தேவை. ஏன்னா 2 பேரும் திவாகரை நாமினேஷன் பண்ணது இல்லை, பிளஸ் பேசுனதும் கிடையாது. அவங்க 2 பேரையும் மட்டும் விட்டுட்டு, இன்க்ளூடிங் துஷார் சம்டைம்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பேசுறதால துஷாரும் கொஞ்சம் விட்டுறான். அவன் கிறுக்க மாதிரி நந்துட்டு நான் நெகட்டிவா பண்ணாதான் வெளியே தெரியும், இந்த நெகட்டிவே ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றேன்னு என்னோட கருத்து ப்ரோ. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம மக்கு மாதிரி நடிச்சுக்கலாம். எல்லாரையும் மக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா போட வேண்டிய நேரத்துல வெடியை போட்டு போயிடுறான். இப்ப எல்லாரும் நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, அந்த நெகட்டிவ் செட் பண்ணிடுறான். அந்த நெகட்டிவாவே வெளியே எப்படி இருந்தாலும் உள்ளே அதே தான் ப்ரோ இருக்கான். அவன் மாறல ப்ரோ, திருந்தல. ஆரி அவ்வளவு சொல்லியும் வேர்டிங்ஸ் மாத்துறான். இவன் ஆக்சுவலா பார்வதிக்கும் வாட்டர் மெலனுக்குமே ஒரு இது இருக்கு, ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க வேர்ட்ஸ். அது ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு ஒருமையில பேசாம இருங்க. நம்மளை காட்டும். அது இல்லாம நம்ம என்ன கருத்து வைக்கிறோமோ அது எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நம்ம பேசுறோம். ஆதங்கங்களை கொட்டுற இடம் மட்டும் கிடையாது. கொட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உரிமையில பேசாதீங்க. நானே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு காலத்துல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இப்ப முடியல. அது ஏனும் எனக்கு புரியுது. ஆனா தவிர்ப்போம், வன்மம் தவிர்ப்போம். பிளேயர்ஸா பார்ப்போம், அதை பத்தி மட்டும் பேசுவோம்.
லியோ சாரி, நீங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, அதனால விட்டுட்ட பேசுங்க. ஒரே இல்ல நான் நிமிஷம். கூட ஒரு ரெக்வெஸ்ட் வந்த உடனே எனக்கு தான் பேசுறாங்க போல சக்தின்னு நினைச்சா. இல்ல சரி. நீங்க தான் அடுத்த ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு லியோ. ஒரே ஒரு நல்ல நிமிஷம் இருங்க ஆலன், நான் இது மட்டும் சொல்லிடுறேன். கீழே வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. லியோ நீங்க தான் அடுத்த ஸ்பீக்கர், நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் மலையாளம் பார்க்குற எங்களோட மூட்ஸ்க்காக தயவு செய்து போய் ஆதிலா அண்ட் நூராக்கு போய் ஓட்டு போடுங்க. ஐ திங்க் தே ஆர் இன் த பாட்டம்ல இருக்காங்க. ஸோ நீங்கெல்லாம் ஓட்டு போடுறது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிட் வீக் எவிக்ஷன் இல்லாம இருக்கும். இது ஃபினாலே வீக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டுக்கு வந்து கொடுங்க. கீழே சோனிக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களால வந்து மேல வந்து பேச முடியல, பட் இதை ரெக்வஸ்டா வைக்க சொன்னாங்க இங்க. பிக் பாஸ் மலையாளம்ல ஆதிலா ஆர் நூரா 2 பேர்ல ஒரு நாள் மாத்தி மாத்தி ஓட்டு போடுங்க. லெட்டம் அவங்க ஒரு கரெக்டான காஸ்க்காக உள்ள இருக்காங்க. அவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும். நல்ல பிளேயரு. எனக்கு 100 பேர் தான் பிடிச்சிருக்கு. நான் 100க்கு தான் ஓட்டு போடுவேன். ஆதிலாக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து ஆதிலாக்கு கேட்டுக்கிறேன். ஆதிலாக்கு ஓட்டு போடுங்க. நீங்க மலையாளமே பார்க்கலனாலும் ஒரே ஒரு நிமிஷம் தான் எங்க ஸ்பேஸுக்கு வந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுங்க. 2 ஐடி வச்சிருக்கேன். கரெக்டா 2 சொல்றேன். போட்டுறேன். நாங்க தேங்க்ஸ். பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு டவுட், கேக்குறதுக்கு நூலா தான் டிக்கெட் ஃபின்ல வின் பண்ணிட்டாங்களே அவங்க தான். இது ஃபினாலே வீக் இது- அபிட்டோ. என்ன டிக்கெட் ஃபினாலேனா கப்பு கொடுத்துருவாங்களா? இது ஓ ஓகே ஃபினாலே ஓகே, அது வீக். ஃபினாலே வைக்கா. ஓகே ஓகே. ஓகே. லியோ, சீனு அண்ட் தென் ரகு. ஓகேவா? இதுதான் ஆர்டர். ஓகே. நான் முன்னாடியே நீங்கெல்லாம் விஜய் பாருவோட ஃபேன் ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருந்தீங்களே, அப்போவே கீழே இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னால பேச முடியல மேல வந்து. இல்ல நீங்க திட்டிட்டு போங்க லியோ. நீங்க திட்டிட்டு போங்க வாங்கி. இதுவே எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ எனக்கு அப்போ தோணுனது ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னன்னா, இப்போ எப்படி பாரு வந்துட்டு ஒரு சில கார்டெல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விமென் கார்டெல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு இப்ப ஆலன் ப்ரோ நான் இந்த பேஸ் வரும்போது சொன்னாரு செலக்டிவா பாக்குறாங்க. அதே மாதிரிதான் செலக்டிவா அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா எதனா ஒரு விஷயம்னா அது பார்க்க மாட்டுறாங்க. இல்ல பார்க்க மாட்டுறாங்களா இல்ல பார்க்கலன்னு சொல்றாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிதான் கமருதீன் வந்துட்டு சுபிக்ஷாவை பேசின மேட்ரு வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு பாரு அண்டு பேசுனதை விட கமருதீன் வந்து நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு காட்டுதுன்னு அந்த டைனிங் டேபிள் வச்சு சுபிக்ஷா கிட்ட டைரக்டா சொன்னதெல்லாம் ரொம்ப வைரலான ஒரு வீடியோ. பட் அது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுன்ற அதுவும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருப்போம், எல்லாருமே அதை ரீட்வீட் பண்ணியிருப்போம். அதை பத்தி பேசவே இல்லை, அதை போடவே இல்லைங்கிறாங்க. எனக்கு சத்தியமா புரியல. அண்ட் விஜய் பாரு வாயிலேருந்து அது வரவே இல்லை. அவங்க வந்துட்டு அது கேட்டாங்க, தலையாட்டினாங்க, சிரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அன்னைக்கு என்எஃப்டி சுபிக்ஷா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு ஒரு ருத்ரதாண்டும் ஆடியிருப்பாங்க. அதுல அத்தனை பீப்பு பார்வதிக்கு. அவங்க மீனவ சமுதாயம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பீப்பு. அவங்க அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே கம்யூனிட்டி பத்தி ஸ்பெசிஃபை பண்ண வேர்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் பீப் போட்டாங்க. நான் அன்னைக்கு லைவ் பார்த்தேன். இதெல்லாம் பாக்குறாங்களா இல்ல அவங்களுக்கு தேவையானது மட்டும் பாத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப யார் பண்ணாலும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அது எல்லாருக்குமே பொருந்தும். எஸ். இப்ப எனக்கு நான் திவ்யா என்ன கமருதீன் கன்ஃபரன்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. எனக்கு நேத்துல இருந்து ஒரு டவுட், ஒரு வேளை நான் திவ்யாவை சப்போர்ட் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு இவ்வளவு நாள் யாரையும் சப்போர்ட் பண்ணாம இருந்த அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஜாலியா இருக்கலாம், நோ ஹார்ட் பிரேக்ஸ், யாரை வேணா போட்டு அடிக்கலாம். அந்த ப்ரிவிலேஜ் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பட் நான் இன்னும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா சோஃபார் ஷீ இஸ் இம்ப்ரெசிவ். பட் ஆனா எனக்கு கமல் என்கிட்ட ரொம்ப சாஃப்டா அந்த கேஸ்ட் மேட்டர் அவங்க அட்ரஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த வீடியோ நான் பார்க்கல. இருந்தா யாருன்னா அதை டேக் பண்ணி விடுங்க. எனக்கு ஆனா ஆனா அவங்க திவாகர் கிட்டயுமே டைரக்டா போய் சொல்லல. பிரஜன் கிட்ட சாண்ட்ராட்ட பேசிட்டு இருந்தாங்க. இவர் வெளியே வந்து என்னெல்லாம் தகுதின்னு பேசியிருக்காரு நான் பார்த்தேன், இங்க வந்து அதை சொல்றாருன்ட்டு. அவர் சொன்ன கான்டெக்ட் உள்ள வந்து சொல்லியிருந்தாலும் அந்த கான்டெக்ட் என்ன நம்ம எல்லாருக்குமே புரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வெளியே எப்படி பேசியிருக்கிறாருன்றத பாக்குறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்ப பார்வதி வந்துட்டு ஒரு விஷயம் மென்ஷன் பண்றாங்க. இப்ப தகுதி தராதம் அப்படின்னு திவாகர் பேசுறாருன்னா
அந்த கான்டெக்ட் அவங்க உட்காந்து கேட்கறாங்கல்ல, என்ன ஓ அப்படியான்னு கேட்கறாங்க. நம்ம ஒரு பர்சன் வந்து அதை கேட்கறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட பர்சன், அவங்க பிக் பாஸ்க்குள்ள ஒரு விஷயம் பேசுறாங்களோ இல்ல கேட்கறாங்களோனா கூட அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, அது புரியுதா இல்லையா, இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த ஷோ. இப்போ பார்வதி மாதிரி ஒரு கேரக்டருக்கு இது தெரியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதை எந்த சென்ஸ்ல புரிஞ்சுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் வெளியே இல்லைங்க, உள்ள அவங்க சொல்லியிருக்காங்க நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு பெரியார் அப்படின்ட்டு. அப்படின்னா டேம் ஷூர் அவங்க வந்துட்டு அந்த ரோல் எடுத்து பண்றாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்றது இருக்கு. ஏன்னா இது மூவியோ இல்ல, ஏன்னா இது ஒரு மூவி ஒரு ஃபிக்ஷனல் ஷோவா இருந்தா கண்டிப்பா அந்த நெகட்டிவ் கேரக்டர் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் அட் தி எண்ட். பட் இது ரியாலிட்டி ஷோ. இது ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. கேமுக்காக கண்டென்ட்காக என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாமே எனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குன்னா எனக்கு சீரியஸா புரியல. அதுக்கப்புறம் திவாகர், உண்மையிலே ஐ அண்டர்ஸ்டாண்ட் திவாகர் ஹேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் வந்துட்டு நம்பர் 1 கேஸ் லேட்டர், நம்பர் 1 he is in a most delusional world like anyone else could ever be. ஸோ கடவுளே இறங்கி வந்து அவர் வந்து பண்றது தப்புன்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்க போறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான பர்சனை வந்து ஹேண்டில் பண்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பத்தி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவ்வளவுதான். தேங்க்ஸ். தேங்க்ஸ் லியோ. ரேணு நெக்ஸ்ட் ரகு இல்லையா? சீனு and then ரகு. சொல்லுங்க சீனு. ஹாய், கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பேஸ்ல இருக்கேன். தேங்க்ஸ். ரொம்ப வாய்ஸ் லோவா கேக்குது சீனு. ஓகே, ஆனா எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் பேச ஒரு எப்போ வந்தாலும் உங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க. மென்ஷன் பண்ணது ரெண்டு எனக்கு தேங்க்யூ. ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஏதோ பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், பார்வதி இவங்கெல்லாம் திட்டுறோம் இல்லையா? ஏன் இவ வந்து இவ தப்புன்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆடியன்ஸே நம்ம வந்து அந்த மாதிரி கண்டென்ட் தான் விரும்புறோம் அப்படின்றதான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எதைதான் நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திட்டினாலுமே அவர் 100 தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து பெரிய எல்லாரும் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. நான் எல்லா யூடியூப் கமெண்ட்ஸும் படிக்கிறேன், எல்லாத்தையும் போட்டுருக்காங்க, அவருக்கு வந்து அகேன்ஸ்டா போடுறாங்க. ஆனா அவர் ஒரே ஒரு இடத்துல ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அது 100 தப்ப மறந்துட்டு அவரை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அது அவர் கேட்டாலுமே அதை கேட்டாலுமே அந்த பழைய இதை அப்படியே மறந்துட்டு அப்படியே மூவ் ஆயிடுறாங்க. அந்த அவர் கேட்டு. ஆனா உதாரணத்துக்கு திவ்யா வந்து நேற்று ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ நியாயமா 10 விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு விஷயம் தப்பு பண்ணிடலாம். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நியாயமா இருக்கிறவங்கள 9 விஷயம் நல்ல விஷயம் பண்றதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணதை சொல்லிட்டு பண்ண உடனே அவங்களை அப்படியே டவுன் கிரேட் பண்ணிடுறாங்க. கெட்டவங்களா இருக்கவங்க 9 கெட்ட விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணா அவங்க தலையை திருச்சி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி சீன் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதை தானே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்ப திவ்யா மாதிரி இல்லாட்டி வந்து பார்கவ் மாதிரி அவங்க மாதிரி அந்த மாதிரி கண்டஸ்டன் வேணும்னா நம்ம அவங்க பண்ற சில தவறுகளையோ இது வந்து பூதாகர ஆக்காம அதுக்கு ஒன்று வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மூவ் பண்ணி போனா நமக்கு அந்த மாதிரி கண்டஸ்ட் கிடைப்பாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, 9 தப்பு பண்றாங்க, ஒரு ரைட் பண்றாங்க, அவனை தான் ஹீரோவா பாக்குறாங்க, அவனை தான் வந்து கொண்டாட ட்ரை பண்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு பார்வதி மாதிரி இல்லாட்டி வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி கண்டென்ட் தான் நமக்கு கிடைப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து அதுதான் டிவியும் டெலிகாஸ்ட் பண்றாங்க, எல்லா ப்ரோமோலையும் அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா அதுதான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்றது எனக்கு யோசிச்சீங்க. ஏன் நினைக்கிறீங்க? நான் சொல்ல மேபி இந்த தப்பா கூட இருக்கலாம். பட் எனக்கு அப்படிதான் தோணுது எனக்கு. அதுல இல்லங்க, சம்டைம்ஸ் வந்து எனக்கும் அப்படிதாங்க தோணுது.
மக்களுக்கே இந்த மாதிரி ஆட்கள் தான் விரும்புறாங்களோன்னு எனக்கு டவுட் வந்துருது அடிக்கடி. ஆனா நீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் பாக்குற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் கம்பேர் டு த பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் இந்த ஷோவை பார்த்து இந்த மாதிரி ஆட்களை எனேபிள் பண்றாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு எப்படி சொல்றது, கொஞ்சம் மன தைரியத்தை கொடுக்குது. வேலை பாக்குறவங்க வேலைக்கு எல்லாம் பாக்குறவங்க ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்காவது அவங்க அவங்க பண்ற தப்புகளை வந்து எல்லாருமே சொல்லலாம். ஒரு அதாவது ஒரு ஈக்குவல் பண்ண மாட்டேங்கிறேன். இப்ப நான் அவங்க கமெண்ட்ஸ் பாக்குறேன். சம்டைம்ஸ் வந்து இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் 8 பேர் செய்யற தப்பையும் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா என்ன பண்றாங்கன்னா அது 2 பேரை தான் எல்லாருமே பேசுறாங்க. நான் காலையில ஸ்பேஸ் போடுறேன்னா காலையும் சாயந்தரம் அந்த 2 பேர் பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாருமே வேற யாரும் ஒண்ணும் பண்ணலங்கிறது கண்டென்ட்டா தான் பாக்குறாங்களே தவிர அவங்க ஒரு கேரக்டராவோ இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண அதையாவது எடுத்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு சொல்லிட்டே இருக்கு. எனக்கு ஒரு எனக்கு என் கண்ணுக்கு படலையா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேஸ்ட் ஃபெலோன்னு சொல்லிடுறாங்க. அவங்க தூக்கு ஷோ தகுதி இல்லை அப்படின்னு. சாரி மேடம். தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க சீனு, சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். சக்தி தேங்க்யூ சீனு. என்ன ஆனந்த் திடீர்னு எங்க போனாரு? ஹலோ ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிங் காட்டுதலையோ? ஓகே நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க ஸ்பீக்கர்ல இருந்து சக்தி. தேங்க்யூ. ஓகே சீனு, தேங்க்ஸ். வாங்க, எப்ப வந்தாலும் பேசுவாங்க. நன்றி சார். நான் ரிமூவ் பண்ணா நீங்க ஸ்பேஸ் விட்டே போற மாதிரி இருக்குது சீனு. நீங்க அப்படியே லிசனருக்கு ஸ்விட்ச் ஆயிக்கோங்க. சரிங்க சார். ஓகே. ரகுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குதான். பிரவீனே சொல்லு. இன்னைக்கு யாருமே, நான் பாரு மேல எல்லாம் உக்கரத்துல இருந்தேன். என் உக்கரத்தை சாந்தி அடை செய்யற மாதிரி யாருமே பேசல. இன்னும் யாருமே பேச மாட்டீங்க. சாந்தி அடைய செய்யணும்னா என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னா நீங்க சாந்தி அடைவீங்க? எனக்கெல்லாம் வெறியா இருக்குதுடா. எனக்கு இன்னைக்கெல்லாம் 3 மணி நேரமா அந்த அம்மாதான் போட்டு புரட்டிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு சாந்தி அடையாம இன்னும் அடையல. இன்னும் காளி ரூபத்திலேதான் இருக்கிறேன் நானு. சாந்திக்கே சாந்தி அடையலைன்னா நான் எங்க போறது? அது எப்பயோ இல்ல, பேர் சக்தி. சரி, நான் வந்து அஸ்வினியை வந்து இங்க கூப்பிட்டுருக்கேன். பட் அந்த டாபிக்கை நம்ம லாஸ்டா கூட பேசலாம். அது நான் பேச ஆரம்பிச்சேன்னா அனதர் கேன் ஆஃப் ஹோம்ஸ் வந்து நான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டு கூட நான் பேசுறேன். அது என்னது பேசும்போது பாத்துக்கலாம். தெரியல ரேணு எனக்கு. சாரி. புரியும். இல்ல லைக் என்னோட ஒரு ட்வீட் வச்சுதான் நம்ம அப்புறம் பேசுவோம். அதை பத்தி பேசுவோம். பேசலாம். நீ பேசு பிரவீன். நீங்க பேசுங்க. அது இந்த இதுவும் வந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன். ஒரு வீடியோ பார்க்கும்போது கனி வந்து திவாகரும் கமருதீனும் ஒண்ணுதான் பேசுற அவங்க புரிஞ்சுக்க விஷயத்துல. ஏன்னா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஆப்டா இருந்துச்சு. நான் இது வந்து ஒரு ஸ்பேஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். கனி வந்து ஒதுங்கி போறதுக்கு, கமருதீன் விட்டு ஒதுங்கி போறதுக்கு ரீசனுமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அதையும் வச்சு பேசுங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். அது உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயத்த வந்து அவங்க அதை அட்ரஸ் பண்ணப்படுது. கமருதன் அப்பயும் ஒரு அதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம அதை என்ன மாதிரி there is no maturity for him to even to address or handle that issue. ஒண்ணுமே ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு பர்சன் எப்படி ஒரு கேமரா கூட என்னன்னு பண்ணணும்னு கூட வந்து தெரியாம ஏதோ சும்மா இது என்ன ஸ்ட்ராட்டஜிலயோ என்ன இதுதான் இவனா
ங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு எபிசோடே எனக்கு கொஞ்சம் ட்ரிகரிங்காவே தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணி வந்து எதுக்கு இத பார்க்கணும்? இல்ல இனிமே நாளைலருந்து பார்க்க வேணாம்ங்கிற ஒரு முடிவு வரைக்கும் நான் வந்து இருக்கேன். ஏன்னா, எவ்வளோ அலிகேஷன்ஸ், எவ்வளோ இது அது வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு, செய்யப்பட்டுச்சு, எல்லாமே பண்ணப்பட்டது. ஆனா, அத ரொம்ப ஈஸியா வந்து தட்ஸ் மை சாய்ஸ், தட்ஸ் மை பெர்சனல் சாய்ஸ். நீங்க அந்த 4 விதமா இருக்காதீங்க, அது பண்ணாதீங்க, நீங்க வந்து 4 வாயா இருக்காதீங்கன்னு வந்து அத எவ்வளோ அழகா மாத்தி, அது என்ன மாரி கார்டெல்லாம் யூஸ் பண்ணி, அதுல பெண்ணியம் என்னென்னமோ இது பண்ணி, கடைசியா வந்து ஒரு கன்சர்னா எனக்கு ஆக்சுவலி திவ்யா மேல வந்து ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த பர்சன் இப்படின்னு தெரிஞ்சு எதுக்கு போய் அவங்கள வந்து சூத் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்ல. அது அவங்க பண்ணியிருக்கவே தேவையில்ல. கடைசியா அவங்க ஏதோ நீங்க வந்து ஒரு கேவலமான பர்சன் வரைக்கும் வந்து she put herself and later there was no point in her and going and talking with சாண்ட்ரா saying that நம்ம நல்லது சொன்னா பாத்தியா அது எப்படி சொல்லுது, இதெல்லாம் இப்படிதான்னு சொல்லிட்டு கடந்து போற பண்ண வேண்டிய இடத்துல அவங்க ஜஸ்ட் ஒரு இதுவாவே இது பண்ணப்பட்டது. நான் லாஸ்ட் 2-3 ஸ்பேஸ்ல கூட நான் சொன்னேன். இதில் பெனிஃபிட் ஆஃப் குடுத்துக்கிட்டே இருக்கோமே, பட் டஸ் ஷி டிசர்வ் இட்ஸ்னா ஷி அப்சல்யூட்லி டசன்ட் டிசர்வ்ஸ் இட். ஷி இஸ் ஐ ஃபீல் ஒரு சீசன்லயும் வந்து இதுதான் வர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், இவங்க வர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். எனக்கு வந்து அசீம் தான் டாப் பண்ண ஆளே இருக்காதுன்னு நினைச்சா, அடுத்த சீசன்ல ஒருத்தங்க வந்தாங்க. சரி ஓகே, அது கூட வந்து வேணான்னு விட்டுட்டு போயிட்டோம்னா, இப்போ வந்து ஷி ஹாஸ் டேக்கன் ஆல் த ரோல், மிக்ஸ்ட் இட் அப் அண்ட் ஷி ஹாஸ் ஃபாலோட் இட் அண்ட் கம் இன்சைட். எனக்கு என்ன வருதுன்னா, அந்த அக்கவுண்டபிலிட்டி கூட ஓகே விடு, நீ அக்கவுண்டபிலிட்டி அப்பயுமே வந்து ஷி ஸ்டில் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் அமிர்தன் தட் நான் ஒரு சொல்ல வந்தேன். பட் அவனை நல்லவனா காட்டிக்க வந்து அவன் ட்ரை பண்றான். திவாகர் நீ வந்து உன்னால தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நான் சொல்லும் போது, ஒரு பர்சன் இவ்வளவு கேவலமா இருக்க முடியுமா? பெரியாரிசம், அம்பேத்கரிசம், நான் வந்து ஒரு புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்ற ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் அதுக்கு அட்மோஸ்ட் ஆப்போசிட்ல வந்து இருக்கிறது வந்து எனக்கு வந்து வாட் இஸ் தி ஷோஸ் கோயிங் த்ரூ அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் த எனக்கு என்னன்னா ட்விட்டர்லேயே நிறைய பேர் இதே இந்த ஒரு அலிகேஷன்ஸ் வந்து கமருதன் உண்மையா இருந்த பட்சத்துல இருந்துச்சுன்னா இந்த நேரம் கொத்தி ட்விட்டரோ இல்லை சோஷியல் மீடியா கொந்தளிச்சிருக்காதா? எவ்வளோ பேசப்பட்டிருக்கும், எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கும், ரெட் கார்டு வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு அது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, அதுக்கு மேல இவ்வளவு இதை பண்றான்னு சொல்லிச்சு, யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏன்? எனக்கு அந்த கொஸ்டின் எனக்கு நிறைய பேர் கூட எனக்கு வருத்தம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச யாருமே அதை வந்து ஏன் அதை அவ ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஷீஸ் அ கேர்ள்ங்கிறதால வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட் டச் பண்ணிட்டு வந்து ஓகே ஃபைன் லீவ் இட், இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ்னு விட்டுட்டு போறது வந்து எந்த விதத்துல வந்து இது ரைட்? இது ரைட்டே கிடையாது. ஐ ஆம் சீயிங் திஸ் ஷோ பர்சனலி. ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் ஹர் குரோமோசோம் XY XX என்னவோ, ஐ டோன்ட் கேர், ஜெண்டர் இஸ் ப்ளூ. எனக்கு அந்த இதுங்கும் போது நான் அந்த ஷோல வந்து பிளாக் ஒயிட் நான் எல்லாத்தையுமே கிரேவாவே பார்த்தேன்னா அப்ப நான் ஷோவே பார்க்க தேவையில்லை. நிறைய பேர் அது பேசவே இப்ப எனக்கு உண்மையாவே எனக்கு கேட்க வேண்டிய எனக்கு வந்து அவளை கேட்கறதோட ஏன் வந்து இங்க நிறைய பேர் நீங்க வந்து வந்து அந்த அளவுக்கு கொந்தளிக்கல ஏன்? இதுவே ஒரு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இதே இன்னொரு பொண்ணுக்கு நடந்திருந்தா அந்த அவளை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கப்படும். அது இங்க சப்போர்ட்டும் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படல. பிளஸ் இன்னொரு இது, இப்போ அது வந்து பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டும் ஏன் வந்து இங்க சப்போர்ட்டே இல்லை? இப்போ இது எப்படி மாறினா அப்போ கமருதனுக்கு சப்போர்ட் பண்ண தப்பு இல்லையோங்கிற லெவலுக்கு திஸ் வில் பி புஷ், த அஜெண்டா வில் பி புஷ் டு தட் லெவல். Because she is also not taking any accountability or neither responsibility, and she's still projecting all her this thing to her. Even like okay, அவ வந்து கமருதனையே வந்து தப்பா சொல்றானே, ஓகே அது 2 பேருக்குள்ள they have their own personal agenda, அதனால பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா how dare she come and she comes there to a space and she portrays Divya and other people as someone as wrong. அது ரொம்ப ரொம்ப லோடடான விஷயம் இல்லையா? நீங்களே ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி யாரு இப்ப பொண்ணா இருந்து இப்ப யாரை அசிங்கப்படுத்தினா? நீங்க 18+ டாக் பேசுங்க, ஓகே யூ ஹேவ் த ரைட்ஸ் டு டாக். பட் அதையும் தாண்டி எதை வந்து என்ன பேசணும், யாரை என்ன சொல்லணும், எதை வந்து எங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி அதை வந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும், இல்லை அமைதியா இருக்கணும், எதுவுமே இல்லாத ஒரு இதை வந்துட்டு ஆனா நான் வந்து என் கேம் ஆடுவேன், நான் தான் கேமர், நான் தான் கண்டென்ட் கிவர், அசிங்கப்படுத்திட்டு ஷேம் மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஏன் யாரும் பெரிய அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலை?
இப்போ வந்து ஒரு FJ விஷயத்துக்கு வந்து I personally saw many people who in the space or even the people they bash FJ for certain stuff. They bashed Kamarudin for certain stuff. பட் அந்த இன்டென்சிட்டி ஏன் வந்து பாருக்கு யாருமே இந்த இதில் பண்ணலைங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குதான். அதனாலே எனக்கு வந்து லைக் வாட் இஸ் த பாயிண்ட், ஐ ஃபீல் வாட் இஸ் திஸ் திங் ஹேப்பனிங். அப்போ நான் வந்து இங்கே நான் எதுக்கு நான் வந்து யாருக்கு நான் வந்து இதில் அப்போ வந்து ஐ வில் ஜஸ்ட் யூனோ பீங் பிளைண்டட் பை ஹர் திஸ் திங். ஓகே, அடுத்த வாரத்தில் இது கடந்து போயிடும். அவளோட அவளோட ஆக்ஷன்ஸ் மட்டுமே பேசப்படுமே தவிர அவள் கேரக்டரையும் பேசி அதுவும் வர்ஸ்ட், ஆக்ஷன்ஸும் வர்ஸ்ட், வேர்ட்ஸும் வர்ஸ்ட், ஆட்டிடியூட் இஸ் வர்ஸ்ட், எல்லாமே இருக்கிறதுக்கு ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒரு 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 கோவமே இங்கே வரல? ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சீசன் 6 நம்ம எல்லாரும் பேசியிருந்த போது அசீமுக்குலாம் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அகெயின்ஸ்டாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த ஒரு இதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன திராணி இருக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம அத்தனை வீக் நம்ம பேசணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அவ்வளோ பேசப்பட்டு ஓப்பனா ஒருத்தன் வந்து கேஸ்ட் பத்தி அவன் வந்து என்னது, I really don't support Vikal for one thing is that on that day that Divakar was about to say something loaded, but Vikal stopped that. அன்னைக்கு அது பேசப்பட்டுச்சுன்னா அவர் வந்து இந்த இத்தனை நாள் இருந்திருப்பாரா எனக்கு தெரியல. அது அவர் அடக்குனது தான் ஒரு பெரிய தப்பு. அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு பாலிஷ்டான வார்த்தையை வச்சு அதுக்கு ஒரு வந்து அன்பார்லிமெண்ட்ரின்னு ஒரு பூசலை பூசி பேசிட்டு இருக்காரு. அதை வந்து கொட்டுற பார்வதி அப்போ எந்த விதத்தில் அவள் ஸ்டாண்டர்ட் இருக்கு? அதையும் பண்றா. இவ்வளோ பண்ணிட்டு ஏன் அவளுக்கான இவ்வளோ ஒரு கோவம் வந்து யாருமே வந்து இங்கே வந்து அதை வந்து வெளிப்படுத்தலைங்கிறது தான் என்னோட பெரிய வருத்தமே. இது எனக்கு வருத்தமா இருக்கே தவிர எனக்கு பார்வதி அவ்வளோதான் சீனு போயிட்டு. எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஷீ இஸ் த worst contestant in the history of this Big Boss itself. ஹிந்தி பிக் பாஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து நீ இப்படி பண்ண தப்புன்னு ஒரு ஹோஸ்ட் சொன்னா அடுத்த நிமிஷம் அதை அசிங்கப்பட்டுனாச்சும் ஒரு 2 நாள் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அது கூட வந்து இங்க இல்லை. இங்க ஏன் வந்து அது திருப்பியும் வந்து அதை வந்து அமைதியாக்கப்படுது இல்லை பெருசா பேசப்படலைங்கிறத வந்து எனக்கு தெரியல. அது லைக் ஐ கேன் ஆட் மோர் பாயிண்ட் பட் ஐ ஃபீல் லைக் there is no use. அந்த மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. எனக்கு இதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க பார்வதி யாரும் அடிக்கல, நோ, எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பார்வதி அதர் இஷ்யூஸ் வெர்சஸ் கம்ருதன் இஷ்யூ அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதர் இஷ்யூ எல்லாத்துக்கும் பார்வதி அடிக்கிறாங்க, இங்க FJ அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த கம்பேரிசன் எல்லாமே வேணாமே. ஏன்னா பார்வதி அதுக்கு மேலேயே அடிக்கிறாங்க. என்ன கேட்டா FJ அடிக்கிறவங்க தான் ரொம்ப 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 கம்மி ஆக்சுவலா. ஏன்னா அது டெலிகாஸ்டே பண்ணல. பார்வதி இங்க எல்லாரும் தான் அடிக்கிறாங்க, எல்லா இடத்தளத்திலயும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதர் இஷ்யூஸ்க்கு இந்த கம்ருதன் இஷ்யூல என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க இந்த இஷ்யூ எடுத்துட்டு வந்தப்போ we are nobody to judge. அங்க என்ன ஆச்சு எது நமக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே நமக்கு அது தெரியாது. ஃபர்ஸ்ட் தெரியாத விஷயத்துல இது நடக்கவே இல்ல. நீங்க ப்ரூவ் ஆயிட்டுன்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அது ப்ரூவ் ஆகவே இல்ல. அதான் ஒரு பிரச்சனை இங்க. இப்பயும் எனக்கு பார்வதி மேலதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். அது என்ன தப்புங்கிறதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது. இங்க பார்வதி மேல என்ன தப்புன்னா, நேத்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒருவேளை அவங்க சைடு நியாயம் இருந்திருந்தால், ஒருவேளை அவங்க வந்து அவங்க இத்தனை நாள் ஹெசிடேட் பண்ணியிருந்தாலும், நேத்து சின்ஸ் அது வெளியில போயிருச்சுன்னு அவங்க நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த பிரச்சனைய சப்ரஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்க கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். அங்கதான் பிரச்சனை இருக்குது தவிர எனக்கு இந்த இஷ்யூ நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அது நமக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அந்த இஷ்யூ இல்ல நான் முடிச்சிடறேன். சோ அப்போ அந்த நேத்து பார்வதி பண்ண விஷயத்துக்கு இங்க யாருமே சரின்னு சொல்ல. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு காலையில இருந்து நானும் ஸ்பேசஸ் கேட்டுட்டு இருக்கிறேன், எல்லாருமே அது தப்புன்னு தான் சொல்றாங்க. எக்ஸ்பெஷலி நேத்து பண்ண பிஹேவியர். இங்க என்னன்னா, முத நாளே நான் பார்வதியை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க, அடுத்தடுத்த நாள் சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க, நேத்து வரைக்கும் லிவரேஜ் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் கேட்டகரைஸ் ஆயிருக்கிறாங்களே ஒளிஞ்சு யாருமே இங்க வந்து நேத்து பார்வதி செஞ்சது சரின்னு சொல்லவே இல்லை. இங்க இன்னைக்கு திவாகர் கூட பார்வதி பேசினாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ரீசன்ஸ் இருந்தது. ஏன்னா திவாகர் மட்டும்தான் பார்வதி சொல்றதை காது கொடுத்து கேட்பாரு அப்படிங்கிற காரணம் இருந்தது. ரெண்டாவது கம்ருதனுக்கு திவாகருக்கு தான் பிரச்சனை இருந்தது. சோ அதனால அவர்கிட்ட தான் பதில் கொஸ்டின் வராம வெண்ட் அவுட் பண்ண முடியும். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுதான். நேத்து பார்வதி பண்ணது யுனானிமஸா தப்புன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க.
சோ இங்க வந்து பார்வதி பெண் தானே சப்போர்ட் பண்றாங்க. நோ, ஐ கேன் கேரண்டி தட் டசன்ட் ஹேப்பன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே நான் ஒரு பெரும்பான்மையா ட்வீட்ஸ் கூட பாக்கல, இல்ல பார்வதி செஞ்சது ரைட்டு தான் அப்படின்னு. நான் இன்னைக்கு மத்தியானமும் அததான் சொன்னேன். அப்படி அவளுக்கு தன்னோட பிரிடேட்டரா கம்ருதீன் தெரியற பட்சத்துல அவ ஆமா நீ இப்படித்தானே செஞ்சேன்னு பேசியிருப்பாளே ஒளிஞ்சு, ஷி வுட் ஹவ் நாட் செட் லைக் என் மேல உனக்கு கன்சர்ன் இல்லையான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. சோ எப்ப அந்த வார்த்தையை கேட்டாங்களோ அப்பவே அது முரண்தா அப்படிங்கறதான் இங்க பதிவு பண்ணோம். சோ எனக்கு தெரிஞ்ச இந்த பெண்ணுங்கிறதுனாலதான் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற வாதம் வந்து இதுக்கு இந்த விஷயத்துல வைக்கவே முடியாது. அப்படி பார்த்தா பிரதீப்போட விஷயத்துல பிரதீப்க்கு தான் யுனானிமஸா இங்க சப்போர்ட் நடந்துச்சு. அப்படி இங்க ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் இல்ல. அந்த கார்டு எடுக்கிறது பார்வதி மட்டும்தான். இங்க சோ கால்டு எனக்கு தெரிஞ்சு பார்வதி சப்போர்ட்டர்ஸ் கூட நீங்க வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா பார்வதி பொண்ணுங்கிறதுனாலதான் இப்படி பண்றீங்க, அது வெரி ஃபியூ ஐடிஸ் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ட்வீட்டே தவிர இங்க பெரும்பான்மைன்னு பார்த்தோம்னா நோபடி இஸ் அக்னாலஜிங் ஹர் ஆக்ட் எஸ்டர்டே. நான் ஏன் இதை சொல்றேன்னா இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து எந்த பொது சமூகத்து மேல ஆடியன்ஸ் மேல கூட வைக்க கூடாது. பீப்புள் ஆர் வெரி கிளியர். நேத்து வரைக்கும் நான் பார்வதிக்கு நான் நிறைய பேரை கேட்டது, நேத்து வரைக்கும் கூட நான் லிவரேஜ் கொடுத்தேங்க, ஆனா நேத்து அந்த பொண்ணு பேசுனது தப்பு இல்ல, என்னால இதுக்கு மேல நம்ப முடியாது. அந்த பொண்ணு இத்தனைக்கும் எல்லாத்தையும் இதுல எனக்கு பெரிய பிரச்சனையா படுறது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இதை நிறுத்திக்கலாம், அதாவது அவங்க மேல எஸ்கலேட் ஆகும் போதெல்லாம் இதை நிறுத்திக்கலாம் என்னோட பர்சனல், ஏன் அம்மா, ஏன் வீடு அப்படின்னு பேசுறது, இத அழகா எல்லாத்துக்கிட்டையும் பேசி விஷயத்த வாங்கிட்டு இன்னைக்கு அதே பிரச்சனைய தனக்கு சாதகமா மாத்தி அத்தனை பேரையும் பஸ் கடியில தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா. டுடே ஷி லாஸ்ட். அந்த கொஞ்ச நஞ்ச ரெஸ்பெக்ட் இருந்தாலும் இட் இஸ் பீன் லாஸ்ட். இது வந்து இதை யாரும் இங்க நியாயப்படுத்த முடியாது. யாராவது இருந்தா நியாயப்படுத்த சொல்லுங்க, அப்ப நம்ம எதிர்த்து பேசலாம். ஏன்னா தொடர்ந்து இது நம்ம வந்து திருப்பியும் யாரும் கேட்கல. ஏன் இங்க யாரும் கேட்கலன்னா எல்லாரும் ஒத்த கருத்தோட இருக்கிறாங்க. when people are unanimous, நீங்க பேச யாரும் கேட்க மாட்டாங்க. யாரையாவது வந்து இல்லங்க பார்வதி மேல சரி இருக்குன்னு இப்போ இந்த நிமிஷம் வந்து சொல்லுங்க, நாங்க எப்படி பதில் கொடுக்குறோம் அந்த இடத்துல தெரியும். ஆக்சுவலி நானே வந்து பிரவீன், நான் இன்னொன்னு அடிஷனலா சொல்லிடுறேன், இதையும் கேட்டுக்கோங்க. ஸ்பீக்கர் அரீனா சொன்னது மட்டும் கரெக்ட். 3 கேட்டகரியா தான். நான் நேத்திக்கு வரைக்கும் நான் பார்வதிக்கு வந்து இந்த விஷயத்துல உங்ககிட்டயே நான் சண்டை போட்டிருக்கேன். பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து பார்வதிக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நான் 3-4 நாளா வந்து எல்லா ஸ்பேசஸ்லயும் இதை பத்தி பேசியிருக்கேன். நான் வந்து அந்த டைம்ல வந்து அவளுக்கு அது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னால ஃபர்ஸ்ட் ஈஸியா வந்து கமருதீனை நம்பவும் முடியல. ஏன்னா அந்த விஷயத்துல ஐ ஸ்டில் ஃபீல் லைக் இட் வாஸ் அ மியூச்சுவல். இவ வந்து தேவையில்லாம இதை வந்து ஓபன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சே தவிர, எனக்கு வந்து நேத்திக்கு வரைக்கும் நான் ஸ்பீக்கர் சரி நான் என்ன சொன்னாங்களோ அதுலதான் இருந்தோம். ஆனா இங்க எல்லாருமே பார்வதி அடிக்கிறாங்க. ஆனா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் வந்து நீங்க யோசிங்க. நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கலாம், சக்தி அக்காவோ இல்ல ரேணுவோ வந்து இந்த விஷயத்த வந்து வந்து அவ்வளவா பேசல, பார்வதி அடிக்கல நாங்க இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனா நான் வெறும் ஒரு விஷயத்த வச்சு பார்வதி நாங்க